ஹாய்ங்க, இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஐடி திருச்சியில் குரூப் சி அண்ட் குரூப் பி போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து குரூப் சி பார்க்கலாங்க. குரூப் சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட் இருக்குங்க. டோட்டலாக 4 வேக்கன்சிஸ். ஓபிசியில் ஸ்டார் கொடுத்துருக்கிறதுனால வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்னலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாங்க. இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஜான்வரி 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சுங்க. ஜான்வரி 30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. February 6 வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணி முடிச்சு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து February 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்தராக செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஏஜ் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுங்கிறனால 27 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் இந்த அப்பர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்க இயர்ஸ்லும் நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 27 + 5 32 வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு 500 ருபீஸுங்க. மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 1000 ருபீஸு. 1000 ருபீஸில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரீஃபண்ட் ஆயிரும். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ரீஃபண்ட் ஆகாது. அதை வந்து தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மெயில் வந்துடுங்க. இந்த டேட்டு இந்த டைமுக்கு நீங்கள் வரணும், டெஸ்ட்டுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த என்ஐடியோட வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வெப்சைட்டில் போடுவாங்க, ப்ளஸ் மெயில் அனுப்புவாங்க. இந்த 2 மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அவங்களுக்கும் கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்கும். இப்போ இன்கேஸ் மெயில் வந்துருச்சு, நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக மெயின் எக்ஸாம் இருக்குங்க. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் நீங்கள் கொண்டு போகணும், அதாவது அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க இல்லைங்க, அப்போ நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு இருந்ததுன்னா யாரெல்லாம் எலிஜிபிளோ அந்தந்த சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை கொண்டு போங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து அவங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், samart.edu.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி என்ஐடி திருச்சிக்கான இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபீஸெல்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அடுத்த அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் கூப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு போகணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க அப்படின்னா, 10th சர்டிஃபிகேட், 12th டிகிரி யூஜிபிஜி சர்டிஃபிகேட்டு, டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ப்ளஸ் ஸ்கேனடு காப்பி ஆஃப் சிக்னேச்சர். இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் வருது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. சேலரி வந்து 20,200 வரைக்கும் இருக்குது. ஏஜ் லிமிட் 27 ஆல்ரெடி சொன்னேன். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th முடிச்சு +2 முடிச்சிருந்தீங்கன்னா சரிங்க. ப்ளஸ் இந்த டைப் ரைட்டிங் இது முடிச்சிருக்கணுங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில், ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் வந்து அவங்க டிசைரபிளாக கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்துங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 75% கேண்டிடேட்ஸை எடுக்கிறாங்க. ப்ரொமோஷனில் வந்து 25% எடுக்கிறாங்க. ஆல்ரெடி என்ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷனுக்காக இதை எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% சான்சஸ் இருக்குங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தவங்க. இப்போ சீனியருக்கும் அதே தாங்க. ஏஜ் மட்டும் சீனியருக்கு வந்து 33 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியருக்கு 27 கொடுத்தாங்க. சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 33 கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ப்ரொமோஷனில் வந்து வரவங்க 50%, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 50%, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து இப்போ நம்ம குரூப் சி போஸ்ட் பார்த்தவங்க, குரூப் பி போஸ்ட்டும் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. பி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட்டுங்கிற இந்த போஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து 4 வேக்கன்சி இருக்குது. இதில் 4 வேக்கன்சிலையும் அந்த ஸ்டார் கொடுத்துருக்கறனால வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே தாங்க, சேம் அதே டேட் தான். ஜனவரி 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ப்ராசஸுமே சிமிலர் தாங்க. போஸ்ட் மட்டும்தான் வேறு, மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னவங்க அதே தான் இதுக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லைங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட்க்கு அதை காட்டிலும் அசிஸ்டண்ட்டு காட்டிலும் சேலரி கொஞ்சம் அதிகம். 34,800 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் அது இதுன்னு போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன் ஹேண்ட் வந்து இதை விட அதிகமாக தான் கிடைக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த NIT திருச்சி இந்த ஜாப்க்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.